மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர கல்விக்கான மே 2022 தேர்வு ஆன்லைன் தேர்வு நடக்க போகுது. அது நாளைக்கு தொடங்க இருக்குது. அந்த தேர்வுக்கான வீடியோக்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்சர் ஷீட் எப்படி ரெடி பண்ணி வைக்கணும். அதாவது ஆன்சர் ஷீட் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆன்சர் ஷீட்டை நம்ம எப்படி ரெடி பண்ணி வைக்கணும், அதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தலாண்ணன் கற்பவர்களுக்கான கற்பித்தல் தளம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு தகவலும் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னுடைய ஆன்சர் ஷீட்டுடைய ஃப்ரண்ட் பேஜ். இந்த ஃப்ரண்ட் பேஜ் நான் மொதல் பக்கம் இப்போ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இது பார்த்துடுங்க, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிடேட் நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட் கோடு, உங்களுடைய எக்ஸாமுக்கான டைமு, அந்த மெயில் ஐடி, இது எல்லாமே தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் உடனே நம்ம காண்டாக்ட் பண்ணி எக்ஸாமினேஷனை காண்டாக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், மெயினாக நம்மளுடைய பேர், ரிஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட் கோடு ரொம்ப கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம். அந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இது கடைசியாக எக்ஸாம் முடிஞ்சோடனே நீங்கள் நோட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குது. இந்த சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்னு இருக்கா, இதை நீங்கள் சைன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் முதல் பக்கத்தை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த பக்கத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துக்கு பின்னாடி நீங்கள் எதுவுமே பிரிண்ட் பண்ணக்கூடாது. இது எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கணும். இதை அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சர் ஷீட் ஃப்ரண்ட் ஷீட் டவுன்லோடுன்னு கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதில் ரெண்டாவது பக்கம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவது பக்கம் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதுலேயும் உங்களுடைய பெயர், உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு, டேட்டு, டைம் இவ்வளவு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜ் நம்பர்னு இருக்க இடத்துல என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் 1ஆம் நம்பரை போட்டுக்கோங்க. இதில் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் இதில் சைன் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நீங்கள் எத்தனை ஆன்சர் ஷீட் எழுதுறீங்களோ அத்தனை பக்கத்துக்கும் நீங்கள் பேஜ் நம்பரும் சைனு கண்டிப்பாக போட்டு வைக்கணும். சைனு மாறக்கூடாது, சைனு ஒன் போல் இருக்கணும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வரக்கூடாது. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆன்சர் ஷீட்டுடைய செகண்ட் பேஜ். இந்த செகண்ட் பேஜ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ். செகண்ட் பேஜ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ். இப்போ பாருங்கள், இதுக்கு பின்னாடி நீங்கள் இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், பேக்கில் பாருங்கள், அதே மாதிரி பேப்பரை நான் திரும்ப எடுத்திருக்கேன். இதோட பேக்கில் அடுத்த பக்கம் இருக்குது. இதில் பேஜ் நம்பர் 2 போட்டுக்கலாம். ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் நீங்கள் இதில் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 3 இப்படி வரிசையாக எடுத்துக்கணும். ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் போட்டு மீதி எல்லா பக்கத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ் போட்டுருங்க. ஏன்னா கடையில் போனீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட்டுக்கு அதிக பைசா கேட்பாங்க, ஜெராக்ஸு கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் போட்டுருங்க. எதையுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரிண்ட் அவுட்டும் எடுக்க வேண்டாம். ரெண்டுக்கும் ஒரே அமௌண்ட்னா நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். இப்படி தான் போட்டுக்கணும். இப்போ நான் எடுத்தாச்சு. நான் இப்போது குறைஞ்சது நீங்கள் 30 பக்கம் எழுதலாம். நான் இப்போ இதில் 25 பக்கம் தான் எழுதியிருக்கேன். ஒரு 13 ஷீட் நான் பிரிண்ட் அவுட் எழுதிருக்கேன். 13 ஷீட்னா 26 பக்கம் ஆச்சு. ஃப்ரண்ட் ஷீட்டு சேர்த்து மொத்தம் 27 பக்கம் இருக்கும். நான் அவ்வளோதான் எழுதியிருக்கேன். இப்போ நான் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே லாஸ்ட்டில் எத்தனை பக்கம் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்களோ அதை இதில் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒன் போல் வச்சு நீட்டாக பஞ்சிங் மிஷின் வச்சு இந்த இடத்துல ஒரு பஞ்ச் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா எக்ஸாமுக்கு ஒன்று டொயின் வாங்கி, அந்த டொயினை வாங்கி இந்த இடத்துல நல்லா டைட்டாக அப்படி கட்டியிருக்கேன். இப்படி ஒட்டினாப்பில் கட்டி வைக்கணும். அதான் ரொம்ப மெயின். இது லென்த்தியாக நாட்டை இங்கே வரைக்கும் போட்டு அப்படி பண்ணாதீங்க. கரெக்டாக இந்த இடத்துல நாட்டு இருக்கட்டும், டைட்டாக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு ஆன்சர் ஷீட்டை திருத்தும் போது பார்த்தீங்களா தெரியுது அவங்களுக்கு வித்தியாசம். நீட்டாக இருக்கும். அவங்க அடுத்தடுத்த பேஜஸ் எப்படி அவங்க வேல்யூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை எக்ஸாம் இருக்கோ, இப்போ 5 எக்ஸாம் இருக்குது அப்படின்னா 5 எக்ஸாமுக்கு தேவையான ஆன்சர் ஷீட்டையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 5 எக்ஸாம் அப்படின்னா 5 உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஹால் டிக்கெட்டுக்கு இடத்துல நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட் டவுன்லோடு கொடுத்த உடனே நீங்கள் எத்தனை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ஆன்சர் ஷீட்டுடைய முதல் பக்கமும் 2ஆம் பக்கமும் இருக்கும். முதல் பக்கம் 2 காப்பி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு காப்பி நமக்கு ஆன்சர் ஷீட்டு முன்னாடி வச்சாச்சு. இன்னொரு காப்பி நமக்கு எதுக்கு தேவைப்படும்னா, ஆன்சர் ஷீட் நீங்கள் கொரியர் அனுப்பணும். அந்த கொரியரில் மொதல் பக்கத்தில் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் அந்த இதை ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் பேஜ் 2 ஜெராக்ஸ் எழுதுக்கங்க. ரெண்டாவது பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பக்கம் தேவையோ, குறைந்தபட்சம் 15 ஷீட்டு, அதிகபட்சம் 15 ஷீட்டு, குறைந்தபட்சம் உங்களுக்கு எத்தனை பக்கம் எழுத முடியுமோ அத்தனை பக்கம் எழுதிக்கங்க. தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தால எக்ஸாமுக்கான கைட்லைனோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.